காலை உணவு முடிந்த பிறகு அந்த சிறிய பொம்மை கிராமத்தில் ஒரு அமைதியான மதிய நேரம் மெதுவாக ஆரம்பிக்கிறது. சூரியன் இப்போது கிராமத்தின் நடுவே உயரமாக நின்று கொண்டிருக்கிறது. மண் வீடுகளின் மீது விழும் அந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் மெதுவாக ஒளிரச் செய்கிறது. டால் வைஃப் வீட்டின் உள்ளே இருந்த தட்டுகளை மெதுவாக எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். வீட்டின் பக்கத்தில் இருக்கும் சிறிய நீர்நிலைக்கு நடந்து செல்கிறார். அங்கு குனிந்து அமர்ந்து தட்டுகளை பன்னீரில் மெதுவாக கழுவத் தொடங்குகிறார். தண்ணீர் தட்டுகளில் விழும் சத்தம், நீர் சுட்டும் அந்த மென்மையான ஒலி அந்த அமைதியான கிராமத்திற்கு இன்னும் ஒரு இனிய அமைதியை சேர்க்கிறது. கழுவிய தட்டுகளை அருகில் இருக்கும் கல் மேசையின் மீது ஒழுங்காக அடுக்கி வைக்கிறார் டால் வைஃப். மண் தரையில் விழும் தண்ணீர் துளிகள் சிறிய வட்டங்களாக பரவுகின்றன. அதே நேரத்தில் வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு சிறிய மரத்தின் நிழலில் டால் ஹஸ்பண்ட் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவரது கையில் ஒரு சிறிய நாளிதழ். அதை மெதுவாக புரட்டிக்கொண்டே அவர் அந்த மதிய அமைதியை ரசிக்கிறார். காற்று மெதுவாக வீசும்போது நாளிதழின் பக்கங்கள் கொஞ்சம் அசைகின்றன. அவர் அதை கையால் சரி செய்து மீண்டும் படிக்கத் தொடங்குகிறார். கிராமத்தின் நடுவில் இருக்கும் பெரிய ஆலமரத்தின் கீழ் சில வயதான பொம்மை பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறிய சதுரங்க பலகையை வைத்து அமைதியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறிய மர சதுரங்க காய்கள் பலகையில் நகரும் சத்தம் மட்டும் அங்கு கேட்கிறது. யாரும் அவசரப்படவில்லை. அனைத்தும் மெதுவாக நடக்கிறது. அந்த நேரத்தில் கிராமத்தின் மண் பாதையிலிருந்து ஒரு சிறிய வண்டி சத்தம் மெதுவாக கேட்கிறது. ஒரு பொம்மை வியாபாரி தனது சிறிய மர வண்டியை இழுத்துக்கொண்டு கிராமத்துக்குள் வருகிறார். அந்த வண்டியில் சிறிய மண் பானைகள், குடங்கள் மற்றும் வண்ணமயமான கைத்தறி துணிகள் நீட்லி அடுக்கப்பட்டிருக்கின்றன. வண்டியின் சக்கரம் மண் பாதையில் சுழலும்போது கர கர என்ற மென்மையான சத்தம் அந்த அமைதியான மதியத்திற்கு ஒரு இனிய இசையைப் போல ஒலிக்கிறது. அந்த சத்தம் கேட்டு டால் வைஃப் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். அவர் மெதுவாக அந்த வண்டி அருகே நடந்து செல்கிறார். வண்டியில் இருக்கும் மண் பானைகளை கவனமாக பார்க்கிறார். அவற்றில் ஒரு சிறிய மண் ஜாடி அவருக்கு பிடிக்கிறது. அதை கையில் எடுத்து பார்த்து மெதுவாக சிரிக்கிறார். இந்த ஜாடியில் மாலை நேரத்தில் தயிர் ஊற்றி வைக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். வியாபாரி புன்னகையுடன் அந்த ஜாடியை அவரிடம் கொடுக்கிறார். டால் வைஃப் மெதுவாக தலையசைத்து அதை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டின் அருகே வந்து அந்த ஜாடியை தண்ணீரால் சுத்தமாக கழுவுகிறார். பிறகு அதை ஒரு சிறிய மரத்தட்டின் மீது வைத்து உலர வைக்கிறார். அந்த நேரத்தில் தோட்டத்திலிருந்து ஒரு மென்மையான காற்று வீசுகிறது. அந்த காற்றுடன் சேர்ந்து மலர்களின் மணமும் வீசுகிறது. தோட்டத்திலிருந்த தக்காளி செடிகள் மெதுவாக அசைகின்றன. டால் வைஃப் அந்த தோட்டத்திற்குள் சென்று சில சிவப்பு தக்காளிகளையும் சில பச்சை மிளகாய்களையும் மெதுவாக பறிக்கிறார். அவற்றை தனது சிறிய கூடை பையில் வைக்கிறார். அதே நேரத்தில் டால் ஹஸ்பண்ட் எழுந்து வீட்டின் வாசலுக்கு நடந்து வருகிறார். அருகில் இருக்கும் மண் குடத்திலிருந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி குடிக்கிறார். தொலைவிலிருந்து ஒரு மாடு மணி ஒலி மெதுவாக கேட்கிறது. சில கிராம மக்கள் தங்கள் வீடுகளின் வாசலில் அமைதியாக நடந்து செல்கிறார்கள். மதிய நேரம் இப்போது இன்னும் அமைதியாகிறது. சிறிது நேரம் கழித்து டால் வைஃப் மற்றும் டால் ஹஸ்பண்ட் இருவரும் வீட்டின் வாசலில் அருகருகே அமர்கிறார்கள். மரம் இலைகள் காற்றில் மெதுவாக அசைகின்றன. அந்த சிறிய பொம்மை கிராமத்தில் அந்த மதிய நேரத்தில் எந்த அவசரமும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. நேரம் கூட மெதுவாக நகரும் போல தோன்றுகிறது. அந்த அமைதியான உலகத்தில் டால் வைஃப் மற்றும் டால் ஹஸ்பண்ட் இருவரும் அந்த நாளின் அமைதியை மெதுவாக ரசித்து ஓய்வெடுக்கிறார்கள். மாலை வாழ்க்கை ஆரம்பிக்க இன்னும் சில நிமிடங்கள் தான் உள்ளன.